வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 70 வயதிற்கு மேல் 10% கூடுதல் ஓய்வூதியம் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் அதனுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டால் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடலூரில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஓய்வூதியர்களின் நீண்டகால கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது உட்பட முக்கிய கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கப்பட்டன. புதிய ஓய்வூதிய திட்டத்தால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கூட்டமைப்பினர் வலியுறுத்தினர். மேலும் 70 வயது முடிந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும், அதேபோல் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய குடும்ப ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டது. வயது முதிர்ந்த ஓய்வூதியர்கள் தங்களது அன்றாட வாழ்க்கை செலவுகள் மற்றும் மருத்துவ செலவுகளை சமாளிக்க கூடுதல் நிதி உதவி அவசியம் என்பதால் இந்த கோரிக்கையை அரசு பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் பேசியவர்கள் தெரிவித்தார்கள். ஓய்வூதியர்களின் நலன் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் நீண்ட காலமாக வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் அவற்றை அரசு காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று கூட்டமைப்பினர் நிர்வாகிகள் வலியுறுத்தினர். ஓய்வூதியர்களின் வாழ்வாதாரம், மருத்துவ சேவைகள், மருத்துவ தேவைகள் மற்றும் குடும்பத்தின் பொருளாதார நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உரிய நிதி பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக அரசு ஓய்வூதியர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு தலைவர் புருஷோத்தமன் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் காசிநாதன் வரவேற்பு உரையாற்றினார். கூட்டமைப்பு செயலாளர் பாஸ்கரன் தொடக்க உரையாற்றினார். தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த ஓய்வூதியர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். மாவட்ட தலைவர்கள் மனோகரன், சிவராமன், பக்தவச்சலம், செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஓய்வூதியர்களின் கோரிக்கைகள் மற்றும் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து பேசினர். பேசிய நிர்வாகிகள் அரசு ஊழியர்களாக பல ஆண்டுகளாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களின் நலனை அரசு உரிய முறையில் பாதுகாக்க வேண்டும் என்றும், ஓய்வூதியம் என்பது அவர்களின் வாழ்வாதாரத்திற்கான முக்கிய ஆதாரம் என்பதால் அதில் உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் ஓய்வூதியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக அரசு தரப்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.